ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து டிரைவர் தான். நீங்கள் ஆல் இண்டியா பர்மிட் வந்து அதர் ஸ்டேட் ஓட்டுறவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம சித்தூர் செக் போஸ்ட் தெரியும், ஆந்திரா சித்தூர் செக் போஸ்ட்டு. அந்த செக் போஸ்ட்டில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கரெக்டாக வந்துக்கிட்டு இருந்தோம். நம்ம வந்து கவர்மெண்ட் பர்மிட்டோட தான் நான் மீன் லோடு ஏற்றிட்டு வரேன். நான் ஏற்றிட்டு வந்தது மீன் லோடு. அந்த சித்தூர் செக் போஸ்ட்டில் வந்து மீன் லோடுக்கு வந்து பிடிச்சாங்க. நான் வந்து அந்த கவர்மெண்ட்டில் வாங்கிட்டு வந்து அந்த காப்பி நான் அவங்கள்ட்ட காமிச்சேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த காப்பிலாம் இருக்கட்டும், நீ காசு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி காசு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரே ஒரு தப்பு தான் பண்ணிட்டேன். நீங்கள் செக் போஸ்ட்டில் நிப்பாட்டாதீங்க வண்டியை. என்ன பண்ணி நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பின்னாடியே அவன் வருவான். அவன் வந்து ரொம்பலாம் எதுவும் போட மாட்டான். உங்கள் இன்வைஸ் எல்லாமே உங்கள் வண்டி நம்பர்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்க மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண அடுத்த சைடு கொஞ்சம் தூரம் நீங்கள் மூவ் பண்ணுங்கள், அவனே வந்துடுவான், பின்னாடி வருவான். ஒரு 50 ரூபா சில்லறை வச்சுக்கோங்க. எப்போ போனாலும் ஒரு 50 ரூபா 100 ரூபா சில்லறை வச்சுக்கோங்க. அந்த 100 ரூபா கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவன் விரட்டி வந்து உங்களை வந்து வேறு எதுவுமே பேச மாட்டான். 100 ரூபா கையில் காசை கொடுத்துட்டிங்கன்னா அவனே போயிடுவான். நான் என்ன பண்ணிட்டேன், ஒரே ஒரு தப்பு நிப்பாட்டாமல் போயிட்டேன். அதான் அந்த ஒரு தப்பு தான் பெரிய தப்பாக போயிடுச்சு. அவன் காசு எங்கள் கையில் கூட இல்லை. காசு நான் ஜிபேயில் தான் சார் வச்சுருக்கோம், அது சாப்பிட்றதுக்கு இருக்குது, அந்த காசு தான் ஒரு 1000 ரூபா இருக்குது சார் அப்படின்னு சொன்னோம். அது வந்து மனசாட்சி இல்லாமல் சார் ஒரு 800 ரூபா வாங்கிக்கோங்க சார், ஒரு 200 சாப்பாடுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீ அதெல்லாம் வச்சுக்க முடியாது, வண்டியை விட முடியாது அப்படின்னு சொல்லி சவுண்டு போட்டனால எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் ஏற்றிட்டு வந்து மீன் லோடு அது 2 நாள் ஆச்சு. ஒரு 2 மணி நேரம் ஆச்சதுக்கே ஏன்டா டைமிங் லோடுனால நான் விரட்டி வந்துக்கிட்டு இருக்கேன். 2 நாள் அவன் எதுவும் டிலே பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, கெட்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு விஷயமே பண்ணாமல் சரி அப்படின்ட்டு டிரான்ஸ்போர்ட்டில் பேசினா, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் எதனாலும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் சொன்னாங்க. அதுவும் டிரான்ஸ்போர்ட்டில் காசு கொடுக்க மாட்டாங்க, அது தெரிஞ்சு போன விஷயம். அதனாலே நான் நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டினோம்னா நான் வண்டி டியூ இதெல்லாம் நிறைய எனக்கு பர்சனலாக எனக்கு நிறையா வேலை இருக்குது. இஎம்ஐ கட்டணும், எல்லாமே கட்டணும். நிப்பாட்டமாக போயிட்டோம்னா இதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவருக்கு ஜிபே பண்ணியிருக்கேன் 1000 ரூபா. அந்த ஜிபே பண்ண ரெக்கார்டை உங்களுக்கு நான் காட்டுறேன், அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஒரு நிமிஷம் இருங்க, காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ அப்படியே நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள். மனசாட்சியே இல்லாமல் அவர் கேட்டிருக்காரு. அவர் பேர் வந்து துளசி ராமா, நல்லா பார்த்துக்கோங்க, துளசி ராம். 1000 ரூபா ஜிபே பண்ணியிருக்கேங்க. 1000 ரூபா ஜிபே பண்ணிவிட்டு தான் நான் வந்திருக்கேங்க. இதில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, டிரைவர் எல்லாருமே சித்தூர் செக் போஸ்ட்டில் நிப்பாட்டாமல் மூவ் பண்ணிடுங்க. அதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா கேட்பான், அது என்ன பண்ணுறது? 50 ரூபா 100 ரூபானா தான் கொடுத்துட்டு போயிடலாமே, 1000 ரூபாய்க்கு மேலே கேட்குறாங்க. இல்லை, இப்போ எங்கள்கிட்ட மறைச்சி நிப்பாட்டினதுக்கு தான் எங்களுக்கு தண்டனையே. நிப்பாட்டாமல் எங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டி போணுச்சு, அதனால எனக்கு தெரியும் 50 ரூபா காசு கொடுத்தாரு, அதை வாங்கிட்டு வந்துட்டார். அது மாதிரி நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.